எதிலும் ஆளுமை செய்து வெற்றி பெறும் சிம்மராசி நேயர்களே, கடந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல கடன்களை ஏற்படுத்தியிருக்கும். வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய பயணங்கள் செய்திருப்பாங்க. ஸோ மேலும் என்னன்னாக்கா, நீங்க கூட வெளிநாடு, வெளியூர் போறக்கூடிய பயணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ரீதியில தடைப்பட்டிருக்கும். ஆனா என்ன பார்த்தீங்கன்னா, போன சனிப்பெயர்ச்சியில கடந்த சனிப்பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, நிறைய சிம்ம ராசிக்காரங்க வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய அந்த சொத்து சார்ந்த விஷயத்துல முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த சனி பெயர்ச்சி இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தான அஷ்டம ஸ்தானத்துல வரார். அஷ்டம சனி அப்படின்னு உடனே நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன்னா அஷ்டம சனி வந்து 8ல மறைவது என்பது சில நன்மைகளையும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் தான். அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்ற, ஏன்னா பிரச்சனை எங்கிருந்து வரும் தெரிஞ்சா நம்ம அந்த இடத்த சரி பண்ணும் போது அந்த பிரச்சனையில இருந்து இல்ல அதை நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனையே லாபமா மாறும். இதுதான் நாம சொல்லக்கூடிய பரிகாரமே. இந்த பிரச்சனை எங்கிருந்து வரும்ன்றதுதான். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பம், வருமானம், குறிப்பா என்னன்னாக்கா நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி உங்க குடும்ப விஷயங்களை நீங்க தலையிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவமானம் கிடைக்கும். ஏன்னா அவங்க வார்த்தையாலே உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களையோ உங்க குடும்பத்தையோ ஏதோ ஒன்று பேசி பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அந்த வருமானம், பணம் சார்ந்த விஷயத்தில் அவங்க குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளில் தலையிடாமல் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தமம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில், பூர்வீகத்துல ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கிறதுக்காக பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு சொத்து என்பது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பழைய சொத்து அப்படியே கண்டுக்காம இருப்பான், திடீர்னு அது வந்து இப்ப அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கும், இல்லைன்னா உருவாகும். ஸோ அது உங்களுக்கு திடீர் என்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். என்னன்னாக்கா நீங்க இந்த காலகட்டத்தில் நேரடியாக வாடிக்கையாளரை சந்திப்பதை காட்டிலும் மறைமுகமாக, லைக் எப்படின்னா ஆன்லைன் மூலயமா பார்க்கறது, இல்லை என்ற தொலைபேசி வழியாக அந்த மாதிரியான மறைமுகமான வாடிக்கையாளர்களை சந்தித்து பேசும்போது உங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமாக, லாபமாக, மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ அப்ப என்னன்னாக்கா நீங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். மேலும் நண்பர்களை பத்தி இந்த காலகட்டத்தில் புறம் பேசுவதையும் தவிர்த்துக்கணும். ஏன்னா நண்பர்களை பேசி நீங்க புறம் பேசும்போது அந்த நட்பே பகையாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நட்பு வட்டத்தில் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. மேலும் குழந்தைகளோட நடவடிக்கையை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அதன் மூலமாக ஒரு அவப்பெயரம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைகளுடைய நடவடிக்கையில், சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தைகளோட நடவடிக்கையில் சிறிது எச்சரிக்கை தேவை. மேலும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல முடியும். ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னாவே ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்படி குலதெய்வ கோயில்களை இந்த காலகட்டத்தில் போவதை தவிர்த்துக்குங்க. அப்படி நீ இப்படியும் இல்லை போயே ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைத்து விட்டு சென்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா போகும்போது நல்லா இருக்கும், வரும்போதே ஒரு பிரச்சனையோட தான் வருவீங்க. ஸோ அதனால மிகுந்த கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நோய் என்னன்னு அப்படின்னு வந்துட்டா அதை ஆரம்ப கட்டத்திலேயே கொஞ்சம் கவனிச்சிருங்க. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை காட்டிலும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் இருக்கும். அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது, நம்பிக்கையே கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த நம்பிக்கை அதிகமா இருக்கிறதால நம்மளே அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ இந்த காலகட்டம் தகுந்த ஒரு மருத்துவ முறையை கையாளணும். உங்களோட பூஜை அறையில இந்த காலகட்டத்தில் பழைய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் மாற்றணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய இது என்னன்னாக்கா பிரச்சனையே உங்க பூஜை அறை மூலயமா தான் வரப்போகுது. ஸோ அப்போ என்னன்னாக்கா வீட்டில் பூஜை அறைன்னு இருந்துச்சுன்னா அந்த பூஜை அறையில நிறைய குப்பைகள் இருக்கும். அந்த குப்பையை எல்லாத்தையும் களைந்துட்டு நல்ல ஒரு எப்போதும் அந்த இடத்துல குப்பைகள் வராமல் பாதுகாக்கணும். இப்போ பூஜை அறையை நம்ம சொல்லிட்டோம். அப்போ அந்த இடத்துல இந்த காலகட்டத்தில், இதுக்கு முன்னாடி
நெய் தீபம் போட்டிருப்பீங்க, என்ன வேணாலும் போட்டு இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணெயை ஏற்றணும். அதாவது நமக்கு என்ன நல்ல எண்ணெயில இப்போ கடையில் நிறைய நல்ல எண்ணெய், விளக்குக்கு ஏற்றுற நல்ல எண்ணெய், அந்த மாதிரி இல்லாமல் செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல குவாலிட்டியான நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய பல விஷயங்களை தவிர்த்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நோயே அதிகமாகும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நீங்க இதை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் அந்த விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும். சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தங்க நகை கடன் வாங்குவது தவிர்த்து கொள்ளும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தங்க நகை கடன் வாங்கினீங்கன்னா அந்த நகையை உங்களால் மீட்க முடியாமல் போகலாம். ஸோ கோல்டு லோனை வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படியே நீங்க கோல்டு லோன் வாங்கிட்டீங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களால் அதை அடைக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்னன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்களே காசு வச்சிருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை கடன் வாங்கி நீங்கள் அடைத்தீங்க, இல்லை அவங்கள அடைக்க சொன்னீங்கன்னா அந்த நகை மீட்கப்படும். இல்லை என்றால் அந்த நகை உங்ககிட்ட வராமல் போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சியில உங்களுடைய கையிருப்பை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனால உங்களுக்கு அவமானம் தான் வரும். ஸோ யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. காசு கேட்டனாலும் ஒரு தர்மமா உங்களால ஏன்ட்ட வராதுன்னு நினைச்சே கொடுத்துருங்க. சிறிய அமௌண்ட்டை கொடுக்குறீங்கன்னா வராதுன்னு நினைச்சே கொடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி பணத்தை கொடுப்பீங்க. அதனால கோர்ட்டு கேஸ் வரையும் கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கை. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம். ஏன்னா நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடனால கோர்ட்டு வரையும் போவீங்க. ஸோ அதனால யாருக்காகவும் உங்க நண்பர்களுக்காக உறவினருக்கோ யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க. குறிப்பா இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை நீங்க செய்து வரும்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக அமையும் என்பதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிறைய திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். பயணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரன் சொல்லுவது என்னன்னாக்கா, முக்கியமான விஷயம் வாயை கட்டுப்படுத்தணும். தேவையற்ற எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் யாரோடைய குடும்பத்தையும் காசு சார்ந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையை தரும். அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுடைய பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். திடீர்னு என்று அவருக்கு இந்த முட்டி வெளி சார்ந்த விஷயம், ஸோ அவங்களோட உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள், இல்லை தந்தைக்காக ஒரு அறுவை சிகிச்சை வரையும் கூட போகிறதுக்கு அதுக்கான விரயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தந்தையோட ஹெல்த்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த காலத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஜீரணத்தை சரி பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. உங்களுடைய ஜீரணங்கள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்த சிக்கலையும் வராது. அப்படி வந்தாலும் அதை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால ஜீரணத்தை சரி செய்து கொள்ளுங்க. மனம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுகமா இருக்கிறதுக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லை, ஒரு சுகத்தை தேடி மனம் அலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெற முடியும். நீங்க என்னன்னாக்கா வழிபாடுன்னு சொன்னா பழனி முருகனை நீங்க வழிபடலாம். பழனி முருகனை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பழனி முருகனை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையலாம். அரசியல்வாதி அரசியல் தலைவர்கள் இவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க என்னன்னாக்கா உங்களுடைய மனைவியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஆன்மீக பணிகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு தொழில் விஷயங்களுக்கு மிகுந்த ஒரு உச்சத்தை அளிக்கும். உங்க மனைவியை முன்னிறுத்தி உங்களுடைய அனைத்து விஷயங்களும் ஆண்களாக இருந்தால் மனைவி. ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தந்தையை முன்னிறுத்தி உங்களுடைய விஷயங்களை செய்யுங்க. நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அதனால
பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு தம்ஸ் அப் தான் எங்களுடைய அடுத்த நகர்வுக்கு போகிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்கனாலும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் யாராவது சிம்ம ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் கன்னி ராசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.